நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல PM கிசான் பயனாளர்களுக்கு முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் February 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை போலவே 2025 மற்றும் 26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் February 1 தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனை கூட்டம் கடந்த 6 தொடங்கியது. இதில் பொருளாதார நிபுணர்கள், தொழில்துறையினர், விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் டிசம்பர் 7 சனிக்கிழமை அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாய சங்கங்கள், விவசாய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளை சந்தித்து பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினார். விவசாயிகள் அமைப்புகளுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியை 6000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டு வர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் சிறு விவசாயிகள் 0 பிரீமியத்தில் பயிர் காப்பீடு பெறும் வசதியை பெற ஏற்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு அதை 1% குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தேசிய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி முதலீட்டு உத்தியை 8 ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிர்களுக்கான உளுந்து, சோயாபீன், கடுகு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும். இந்த சிறப்பு பயிர்களுக்கு அதிக பணம் பெறலாம். ஆலோசனையின் முடிவில் பட்ஜெட் வாய்ப்பு இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியின் தொகையை 12000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோ பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டத்தின் மூலமாக ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. இந்த 6000 ரூபாயானது 3 தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகள்ல வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிதி அமைச்சர்கிட்ட விவசாய சங்கங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, வரக்கூடிய நிதியாண்டுல இருந்து PM கிசான் திட்டத்தின் மூலமா கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவிய 6000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் அது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும்.